திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் நேரம் நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் நேரம். பசியை சீக்கிரங்களுக்காக பார்த்து ஓட்டு போடுங்க. வணக்கம். இது ஒரு சிறப்பு ஒளிபரப்பு. இன்றைக்கி எம்ஜிஆருடைய நினைவு நாள். அதனால் கொஞ்சம் முன்னாடியே சிறப்பு ஒளிபரப்பு வீடியோவை போடுறோம். வழக்கப்படி அரசியல் ஆடுகளம் 9:30 மணிக்கு வெளிவரும். இன்று எம்ஜிஆருடைய 38வது நினைவு நாள். எம்ஜிஆருடைய நினைவு நாள்லேயும் பிறந்த நாள்லேயும் அவர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருப்பேன். இதுவரை 40-50 வீடியோக்கள் எம்ஜிஆர் ரகசியங்கள்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நினைவு நாள் பிறந்த நாளில் போடுவோம். அதனால் இன்றைக்கி அவருடைய 38வது நினைவு நாள் என்பதால் அவர் பற்றிய நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. இன்றைக்கி என்ன பேசலாம்? நிறைய பேசியாச்சு எம்ஜிஆரை பற்றியும். இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசித்த போது இன்றைக்கி டாபிக் டாஸ்மாக். டாஸ்மாகை பற்றி உங்களுக்கு தெரியும். டாஸ்மாக்கு ரைடு அடிக்கிறாங்க. இடி 1050 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ரைடு. டாஸ்மாகை பற்றி பல செய்தி வருது. குடிமகன்கள்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் 20 ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. நடிகர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டே பாடிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்மாகை கடை வச்சுருக்கிறவங்கலாம் சம்மந்தப்பட்ட மந்திரிக்கு கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு 60,000 ரூபா லஞ்சமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி புகார் சொல்கிறாங்க. 1 லட்சம் கோடிக்கு மேலே தனியாக வருமானம் வருது ஆளுங்கட்சியினருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வருது. ஆக டாஸ்மாக் இந்த 4-5 ஆண்டுகால ஆட்சியில் மிக பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருக்கு. அப்போ தான் நான் என்ன யோசித்தேன், எம்ஜிஆர் காலத்திலையும் டாஸ்மாக் மதுக்கடைகள் இருந்தது. அப்போ டாஸ்மாக்னு பேர் இல்லை. ஆனால் மதுக்கடைகள் எம்ஜிஆர் காலத்திலும் டாஸ்மாக் மாதிரி மதுக்கடைகள் எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தது. அப்போ அவர் ஆட்சியில் எப்படி இருந்தது? அவர் எப்படி வெறுத்தார்? அவர் இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் எப்படி நடத்தினார்? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எம்ஜிஆர் வெறுத்த டாஸ்மாக் அப்படின்னு தலைப்பு. எம்ஜிஆர் வெறுத்த டாஸ்மாக். இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுதான் உயிர் நாடி. அதை வச்சு தான் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் எப்படி டாஸ்மாக்கை வெறுத்தார், எப்படி வேறு வழி இல்லாமல் அதை நடத்தினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், எம்ஜிஆர் அடிப்படையிலேயே மதுவை வெறுத்தவர். அவர் மதுவே குடிக்க மாட்டார், சிகரெட்டு பீடி கூட குடிக்க மாட்டார். ஆனால் மதுவை குடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். எம்ஜிஆருக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் தான் மட்டும் மதுவை வெறுத்தவர் இல்லை, தன்னை சுற்றி இருப்பவர்களும் மதுவை குடிக்கக்கூடாது, சிகரெட்டு பீடியெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சவர். அதில் தான் பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நிறைய இடங்களில் காரில் போகும்போது வழியில் மறிப்பாங்க. மறித்து சாப்பாடுக்கே பணம் இல்லைம்பாங்க. கொஞ்சம் நல்ல உடல் நலத்தோடு இருந்தால் அவங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு. அந்த காலத்திலேயே 1000 ரூபா 2000 ரூபான்னு கொடுத்து என்ன சொல்லுவார், ஒரு கடை வச்சு பொழைச்சிக்க அப்படிம்பார். ஆனால் அதை கொடுக்கும்போது அவர் சொல்கிறது கடை வச்சு பொழைச்சிக்க, ஆனால் சிகரெட்டு பீடி புகையிலை சம்மந்தப்பட்ட எதையும் அந்த கடையில் விற்காத அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அப்போ என்ன அர்த்தம்? சிகரெட்டு பீடி புகையிலை நீ மட்டும் உபயோகிக்கக்கூடாதுன்னு இல்லை, மற்றவங்களுக்கு அதை விற்காத அப்படின்னு கடையை வச்சுக்கன்னு சொல்ல கொடுப்பார். அப்போல்லாம் 2000 ரூபா இருந்தால் பெரிய கடை வச்சிடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மதுங்கிறது அவர் மிகவும் இதாக வெறுத்தார். அவங்ககிட்ட எல்லாம் யாருக்காச்சும் பணம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவார், மது குடிக்கக்கூடாது புரியுதா, அந்த பணத்தை வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ மது, சிகரெட், பீடி இதெல்லாம் அவருக்கு எதிரிகள். அப்படி சூழ்நிலையில் இருக்கும்போது படத்தில் நடிக்கிறார்.
அப்போ நடிக்கும்போதே கதை கேட்கும்போது என்ன சொல்லிடுவாருன்னா, நான் குடிக்கிற மாதிரி காட்சி வரக்கூடாது, நான் சிகரெட்டு பீடி குடிக்கிற மாதிரி காட்சி வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் கண்டிஷன் போட்டுடுறாரு. அப்படி இருந்தும் சில பிரச்சனைகள் வந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் பிரச்சனை அவருடைய 100வது படம் ஒளிவிளக்கு, ஜெமினி ஸ்டூடியோ எடுக்கிறாங்க. எஸ்எஸ் வாசன் மிகப்பெரிய சினிமாவில் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானி மாதிரி அவர் வந்து எடுக்கிறாரு, உங்களுடைய 100வது படத்தை எங்கள் ஜெமினி எடுக்கிறோம், ஒளிவிளக்குன்னு பேர் வச்சுருக்கோம். கதையை கேட்கல அவர், ஏன்னா பெரிய ஆளுங்கிட்ட கேட்க மாட்டார், ஏவிஎம் உங்கள்கிட்டெல்லாம் கதை கேட்க மாட்டார். ஆனால் அவங்க பெரிய ஆளுங்க நல்லா எடுத்துருவாங்க, பிஆர் பந்துலு உங்கள்கிட்டலாம் கதை கேட்க மாட்டார். சரி ஜெமினின்னு ஒன்றா நடிக்கிறேன்ட்டா படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு வந்து அதில் ஒரு திருடனாக இருந்து திருந்துகிற வேடம். அப்போ பட ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் எம்ஜிஆர் வந்துட்டார். வந்த உடனே டைரக்டர் சொல்கிறார் அவர்கிட்ட, சாணக்கியா டைரக்டர், எங்கள் வீட்டு பிள்ளையை எடுத்தவர், டைரக்ட் பண்ணவர். அவர் வந்து எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு, இந்த சீனில் நீங்கள் குடிச்சிட்டு கீழே விழுந்துருக்கணும், அப்போ ஒரு விதவை பெண் வந்து உங்களை மீட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. உடனே அவர் என்ன பண்ணிட்டார், நில்லுங்க, நான் தான் மது குடிக்கிற சீனில் நடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமே, எப்படி நீங்கள் இந்த சீனை வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்ட்டு போயிட்டேன். ஏன் மது குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன்னு அவர் சொன்ன விஷயம், நான் படத்தில் மது குடிப்பதா வந்து என் ரசிகர்கள் பார்த்தால் அவர்களும் மது அருந்துவார்கள், என்னுடைய ரசிகர்களை கெடுப்பதற்கு நான் விரும்பவில்லை, கெட்ட விஷயங்களை என் படத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் படப்பிடிப்பு நின்று போச்சு. ஜெமினிகிட்டேருந்து பேசுனாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லை இந்த சீனில் நீங்கள் மது குடித்து அந்த விதவை உங்களை காப்பாற்றின உடனே அதுக்கப்புறம் நீங்கள் திருந்திடுறீங்க அப்படின்னு சொன்னார். இந்த மது குடிக்கிற மாதிரி காட்சியை எடுத்தால் கதை ஓட்டமே மாறி போகும், உங்களை திருத்துவது தான் அந்த விதவையோட வேலை, இது கேரக்டரு. அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு படத்துக்காக நீங்கள் வந்து மது குடிக்கிறது வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று 2-3 நாட்கள் யோசித்து விட்டு அவர் சொன்னார், என்னென்னா, சரி முதன்முறையாக நடிக்கிறேன், ஆனால் ஒரு விஷயம், நான் மது குடித்து மயங்கி கீழே விழுந்திருக்கும் போது ஒரு பாட்டு வரணும், அந்த பாட்டில் மது குடிப்பது தப்புன்னு சொல்லணும், அதையும் நான் சொல்லணும், அப்போ தான் என் ரசிகன் கேட்பான். தலைவர் குடிச்சிட்டு கிடக்காருன்னா அவன் குடிக்கக்கூடாது. அப்போ நானே ஒரு எம்ஜிஆராக இல்லை 4 எம்ஜிஆராக வந்து மது குடிக்காத தப்புன்னு சொல்லணும், அப்படி ஒரு பாட்டை சேருங்கள்னு சொல்லிவிட்டு போனாங்க. அதற்கப்புறம் வந்தது தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை பாரு. தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம். ஸோ தைரியமாக சொல், நீ மனிதன் தானா, நீதான் ஒரு மிருகம் அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களுக்கு மது குடித்த எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆரை திட்டுவது போல் அந்த பாட்டை அமைச்சாங்க. அப்போ எண்ணம் என்ன, மதுவை நம்ம ரசிகர்கள் குடிப்பதற்கு நம்மளே வந்து போதிக்கக்கூடாது. அதுதான் மது குடிக்கிறது தானே. சின்ன சின்ன விஷயங்களை கூட, கெட்ட விஷயங்களை வந்து படத்தில் வைக்கக்கூடாதுன்னு நினச்சவர். தாய் சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம், ஒரு பாட்டு, எம்ஜிஆர் வந்து ஒரு உங்கள் மாதிரி பிச்சைக்காரர் மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஒரு குரங்கை கையில் பிடிச்சிட்டு போகணும். அந்த படத்தில் அவர் வந்து சிஐடி, அதை வந்து அப்படி பிச்சைக்காரர் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கணும். பாட்டு அமைச்சாச்சு. அப்படி எம்ஜிஆர் போகும்போது அந்த பாட்டில் விசில் சத்தம் கேட்குது, விசில் அடிக்கிறது. உடனே கேட்டார் டைரக்டர், இந்த விசிலை யார் அடிக்கணும்னாரு. நீங்கள் தான் அடிக்கணும், நீங்கள் தான் அந்த பாட்டை பாடிட்டு போகிறீங்கன்னு சொன்ன உடனே, நோனோ விசில் அடிப்பது தப்பு, அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், நாளைக்கு என் இவங்க என்னுடைய ரசிகர்களும் வந்து இந்த மாதிரி விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா பெண்களை பார்த்து நிறைய பேர் விசில்லாம் அடிப்பாங்க. விசில் அடிக்கிறது தப்புன்னா அந்த காலத்தில் ஒரு இது இருக்குது சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் டைரக்டர் எம்ஜிஆருக்காக விசில் அடிப்பதை மட்டும் வேறு ஒரு வில்லனை வச்சு பண்ணிவிட்டு எம்ஜிஆரே மற்ற பாட வச்சாங்க. பாருங்கள், அந்த விசில் அடிக்கிறதுங்கிறது எவ்வளோ சின்ன விஷயம், அதை படத்தில் சொல்லக்கூடாது கெட்ட விஷயங்களை அப்படின்னு நினச்சோம். அந்த படத்தை பாருங்கள், அதில் தெரியும்.
எம்ஜிஆர் பாடுவார், விசில் வரும்போது ஒரு வில்லன் தான் விசில் அடிக்கிற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. அதே இது அடுத்தது ஒரு படத்தில் எங்கள் வீட்டு பிள்ளையில் எம்ஜிஆர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம வெளில வந்துடுவார். அப்போ இன்னொரு எம்ஜிஆர் உள்ளே போய் மாட்டிக்குவார். அந்த சீனில் படத்தில் நடிச்சிட்டார். நடித்த உடனே டைரக்டர்கிட்ட சொன்னார், இல்லையே நான் வந்து காசு கொடுக்காம சாப்பிட்டுட்டு ஹோட்டலை விட்டு வெளியில் வர மாதிரி இருக்கேன், என்னுடைய ரசிகர்களும் நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க, அதனால் அதே சீனில் நான் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் வந்துட்டேமே, தப்பாச்சே, இந்த தாயத்தை விற்றாச்சு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதை போதிக்கிற மாதிரி ஒரு சீனை செய்யணும்னு சொல்லி அந்த சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் வந்த உடனே அது தவறுன்னு சொல்லக்கூடிய சீனையும் அந்த படத்தில் சேர்த்தார். இந்த காட்சியை பாருங்க. சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம வந்துட்டோமே, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். தாயத்தை விட்டு பணத்தை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லோரும் தப்பு செய்யாமல், தான் மட்டும் இல்லை மற்றவங்களும் தப்பு செய்யாமல் இருக்கணும். இன்றைக்கி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. டிஎம்கே 5000 4000 போன தடவை 4000 கொடுத்து தான் ஜெயித்தாங்க எம்பி இதிலெல்லாம். ஆனால் அன்றே என்ன பண்ணார், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தப்பு அப்படிங்கிறத அவருடைய படங்களில் சொல்லியிருக்காரு. நம் நாடுகிற படத்தில் இந்த காட்சியை பாருங்கள். ஓட்டுக்கு பணம் வாங்குறதுக்கு கணவனை பார்த்து, நீ வாங்குகிற பணம் எத்தனை நேரம் சோறு சாப்பிட முடியும்? 2 நாள் சாப்பிடுவியா, 3 நாள் சாப்பிடுவியா? அந்த பணத்தை வச்சு வாழ்க்கைக்கு நிரந்தரமாக சாப்பாடு போடக்கூடிய அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்களுங்கிற மெசேஜை அந்த படத்தில் சொல்லியிருப்பார். இந்த காட்சியை பாருங்கள். ஸோ அவருடைய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தப்பு பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும், அது எந்த தப்பாக இருந்தாலும் சரி, அதில் குறிப்பாக மதுவாக அருந்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய மெயின் முக்கியமான நோக்கம். கருணாநிதியும் அவர் வந்து நெருக்கமாக இருந்தாங்க. 69 கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். ஆன உடனே அவர் மதுக்கடையில் திறக்கணும்னு நினைச்சார். கருணாநிதியோட எண்ணம் என்னென்னா, கட்சிக்காரங்களை சம்பாதிக்க விடுவார், அப்போ தான் அவன் வேலை செய்வான். நாளைக்கு மதுக்கடையில் திறக்கணும்னு நினச்சார் 69. ஆனால் எம்ஜிஆர் நினச்சி பயந்தார். இவருக்கு மதுனா பிடிக்காது, திறக்க விட மாட்டார், நம்ம 2 வருஷத்தில் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிட்டு பண்ணிக்குவோம்னு சொல்லி 71 எம்ஜிஆர் எடுத்த உதவியினால் எம்ஜிஆருடைய பிரச்சாரத்தால் முதலமைச்சர் ஆனார். ஆன உடனே வேலையை காட்டினார். என்னென்னா மதுக்கடைகளை திறந்தார். டாஸ்மாக் ஆரம்பித்தது அதில் தான். தமிழ்நாட்டில் மதுவை அப்போ தான் கொண்டு வர்றாரு கருணாநிதி. அப்போ எம்ஜிஆர் அது கருணாநிதிகிட்ட தப்பு பண்ணுறீங்க, பண்ணாதீங்கன்னு இவ்வளவு சொன்னார். அவர்களுடைய முதல் மோதல் டாஸ்மாக்குக்காகத்தான் மோதிச்சு 2 பேர்த்துக்குள்ள. எம்ஜிஆர் மது கொடுக்காதீங்கன்னு கருணாநிதி அவர்கள் கேட்கல. அப்போ தான் மோதிக்கிட்டாங்க. அதையும் மீறி கருணாநிதி 71 மதுக்கடைகளை திறந்தார். 72 எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியில் வந்தார். 2 பேர்த்துக்குள்ள மோதல் கணக்கு கேட்டதெல்லாம் அப்புறம். முதல் மோதல் இதில் தான், மதுவில் தான். உடனே வெளியில் வந்தார். வெளியில் வந்த பிறகு எலெக்ஷன் 77 சட்டசபை எலெக்ஷன் வருது. அதில் எம்ஜிஆர் சொன்ன முதல் வாக்குறுதி, என் தாய் மீது சத்தியமாக சொல்கிறேன், மதுக்கடைகளை திறக்க மாட்டேன்னு. எல்லாரும் கருணாநிதி எதிர்பார்த்தார், எப்படி ஒரு பண்ணுறாருன்னு பார்க்கலாம். மதுக்கடைகளை திறக்காமல் முடியாத, நம்ம தான் திறந்து அதில் நிறையா வருமானம் வர வச்சுட்டோம் அரசாங்கத்துக்கு. எல்லா இதையும் இது பண்ணி 77 அவர் வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் வெளியிட்ட முதல் அறிக்கை, தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் ஒழிக்கப்படுகின்றன. குடிக்கவே முடியாது. எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாட்டில் 77 குடிச்சிங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவான். குடிமகன்கள்லாம் பயந்தாங்க. ரொம்ப பேருக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பித்தது. குடித்து பழகினவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும் மருத்துவர் சான்றிதழ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மதுவை தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி உயர்ந்த மதுவெல்லாம் விற்றாங்க. அது மருத்துவ சான்றிதழ் இருக்கணும். அதிமுக காரங்களே நிறைய பேர் உள்ளே போனாங்க. எம்ஜிஆர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தது, தலைவர் நம்ம கட்சிக்காரங்களை பிடிச்சிட்டாங்கன்னு. இருக்கட்டும், ஒரு வாரம் ஜெயிலில் திருந்தட்டும், மதுவை குடிக்கிறது நம்ம கட்சிக்காரன் குடித்தாலும் தப்புன்னாரு.
மதுவில்லாத தமிழகம் 77லிருந்து 79 வரை எம்ஜிஆர் 2 ஆண்டு காலம் மதுவில்லாத தமிழகம் இருந்தது. அப்போ கருணாநிதி என்ன பண்ணார், இதை பயன்படுத்தி கட்சிக்காரனெல்லாம் கூப்பிட்டு, மதுக்கடையை மூடியாச்சு, குடிக்கிறவன் குடிக்காமல் இருக்க மாட்டான், அடி கள்ளச்சாராயம்னார். கள்ளச்சாராயம் திமுக காரங்கள்லாம் கரை உருண்டு ஓடிச்சு. கருணாநிதி தான் அதை பண்ணார். எம்ஜிஆர் அதை அடக்குனார். இந்த ரஞ்சித்துன்னு ஒரு தற்குறி ஒரு டைரக்டர், அந்த ஆள் இந்த சார்பட்டா பரம்பரைங்கிற படத்தில் எம்ஜிஆர் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சினார்னு சொல்லி ஒரு மோசமான விஷயத்தை, வெறும் பொய்களை அடுக்கி கொண்டு போகும் ஒரு டைரக்டர் இருந்தால், அந்த ஆள் எம்ஜிஆர் மது காய்ச்சினதாக சொன்னார். அப்போவே நான் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் கேட்டேன். அப்போ மூன்றாந்தர மனிதர்கள் நீங்கள்லாம். ஏன்னா மதுவை தன் வாழ்க்கையில் குடிக்காதால் தன் ரசிகர்களும் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள். போய் இது இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்ச சொல்லுவாரா? கள்ளச்சாராயம் காய்ச்சினது கருணாநிதி திமுக காரங்களை தான் சொல்லி பண்ணார். 2.5 ஆண்டு காலம் மதுவை ஒழித்தார் தமிழ்நாட்டில். என்னாச்சு? கள்ளச்சாராயத்தை கருணாநிதி அவர் கட்சிக்காரவங்களை காய்ச்ச சொல்லி கரை உரண்டு ஓடிச்சு. பல பேர் குடிச்சிட்டு செத்தாங்க கள்ளச்சாராயத்தை. அப்புறம் 80 எம்ஜிஆர் திரும்பி வந்தவுடன் எல்லோரும் அவர்கிட்ட போய் சொன்னது, நல்ல சாராயத்தை மூடிட்டீங்க, கள்ளச்சாராயத்தை கருணாநிதி காய்ச்ச சொல்கிறாரு, எல்லாம் குடிச்சிட்டு சாகுறான்னாரு. அப்போ தான் எல்லாரும் சொன்னது, நீங்களே கடையை திறந்துருங்க, இல்லைன்னா கருணாநிதியை வைத்து அரசியல் செய்வார்னு சொன்ன உடனே 1981 மதுக்கடைகளை மீண்டும் திறப்பதுன்னு வழி இல்லாமல் முடிவு செய்தார். அப்போ தான் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய முடிவு எடுக்கிறார். இந்த மதுவை யார் உற்பத்தி செய்கிறது? இன்றைக்கி யார் உற்பத்தி செய்கிறா? டிஆர் பாலு திமுகவை சேர்ந்தவர், ஜெகத் ரட்சகன் திமுகவை சேர்ந்தவர், கனிமொழி கூட வேற ஒருத்தவங்க பேரில் வச்சுருக்காங்கன்னு எல்லாம் சொல்லுது. ஆக திமுக வந்ததுக்கப்புறம் அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் மதுவை காய்ச்சினாங்க. அரசியல்வாதிகள் கையில் போச்சு மது உற்பத்தி. அதுதான் குட்டிச்சவரானதுக்கு காரணம். இன்றைக்கி மது தரம் மோசமாகி பல பேர் குடிச்சிட்டு சாகுறாங்கன்னா அதுக்கு காரணம் அரசியல்வாதியின் கையிலே மது உற்பத்தி போனது. எம்ஜிஆர் 81 வந்தவுடன் அதிமுக தலைவர்கள் போய் கெஞ்சினாங்க பல பேர். எல்லாருக்கும் அவர் சொன்னது, அந்த பேச்சே பேசாத. அதனால் மதுவை உற்பத்தி செய்பவர் தன்னலமற்றவராக இருக்க வேண்டும், சுயநலம் இல்லாதவராக இருக்க வேண்டும், மற்றவர்களின் உயிரில் அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும். கட்சிக்காரன் வந்தையா, வா, நீ அரசியல்வாதி, நீ போய் கல்லூரி ஆரம்பி, மக்களுக்கு உபயோகப்படுத்துகிற விஷயத்தை போய் செய் அப்படின்னு சொல்லித்தான் தன்னுடைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணார், கல்லூரியை கொடுத்தார். இன்றைக்கி வெள்ளூரில் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்குது வெள்ளூர் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். விஸ்வநாதன் அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் விஸ்வநாதன் அவரெல்லாம் அவரே நேரம் கூப்பிட்டு நீங்கள் கல்லூரி ஆரம்பிங்கன்னாரு. எப்படி? விஸ்வநாதன் வருங்காலத்தில் 40 வருஷத்துக்கு கழித்து இந்தியாவின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக உருவாக்குவாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கூப்பிட்டு கொடுத்தார். நீங்கள் ஆரம்பிங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் ஒன்று விஸ்வநாதன் அவர்களின் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. கட்சிக்காரனுக்கு சாராயத்தை கொடுக்கல, காலேஜை கொடுத்தார். ஜேபிஆர் தலைவரே, உங்களுக்கு கோயில் கட்டணும், எனக்கு சோழிங்கநல்லூரில் 100கணக்கான ஏக்கர் அரசாங்க நிலம் இருக்குது, கொடுங்கன்னாரு. அரசாங்க நிலத்தை பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் கொடுப்பேன். கல்லூரி ஆரம்பிக்கலையா? ஐயா, நான் 8ஆம் கிளாஸ் படித்தவன், அதை நான் பார்த்துக்கிறேன், ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் சத்யபாமா காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ். இன்றைக்கி பலருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலையை கொடுத்து கொண்டிருக்கும் கல்லூரிகள் எல்லாம் இன்றைக்கி பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அந்த கல்லூரிகளில் படித்ததெல்லாம் எம்ஜிஆர் போட்ட பிச்சை. அது இவர்களுக்கு சாராய கடையை ஆரம்பிக்காதையா, நீ ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டியவன், எம்பி ஆக வேண்டியவன், கல்லூரி ஆரம்பி அப்படி கொடுத்தாரு. ஆரம்பிக்க இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி வந்தது? இன்று மிக திறமையாக நடப்போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடையார் கேட்டார், கடைசி எம்ஜிஆர் யார் தேர்ந்தெடுத்தாருன்னா, இந்த சப்ளை மது சப்ளைக்கு ராமசாமி உடையாரை தேர்ந்தெடுத்தார். நல்ல மனுஷன்யா, மனசாட்சி உள்ள ஆள், நாட்டு மக்கள் உயிரில் அக்கறை கொண்டவன். இதே ஒரு அரசியல்வாதி போட்டிங்கன்னா காசு சம்பாதிக்கத்தான் பார்ப்பான், மற்றவன் சாகுறதை பற்றி பார்க்க மாட்டான். இவனே கள்ளச்சாராயத்தை கலப்பான். அன்னைக்கே தெரிஞ்சு வச்சுருந்தார்.
ராமசாமி உடையாரிடம் கூப்பிட்டு மதுக்கடைகளுக்கான மதுவை நீங்களே உற்பத்தி செய்யுங்கள், நல்ல தரமான மதுவை உருவாக்குங்கள், மற்றவர்களின் உயிரை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்காதீங்க, லாபத்தை மட்டும் வைக்காதீங்க, அவர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அது ஒரு மருந்த மாதிரி இருக்கணும், வெறும் மதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். மனசாட்சி உடையவர் ராமசாமி உடையார். எவ்வளவு தரமான மதுவை கொடுத்தார் தெரியுமா? அன்னைக்கு இருந்த டாஸ்மாக், எம்ஜிஆர் இருந்த டாஸ்மாக் இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக் மாதிரி சீரழிந்து கொண்டு இருக்கிறதா? இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாகில் பாதி சரக்கில் கள்ளச்சாராயத்தை கலந்து விற்கிறாங்க. 100 பாட்டிலை 200 பாட்டில் ஆக்குறாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்திலே தான் மதுக்கடைகள் இருந்தது. இதெல்லாம் நடக்குமா? காரணம், இன்னைக்கு இருக்கிறவங்க அரசியல்வாதிகிட்ட கொடுக்குறான் மது உற்பத்தியை. எம்ஜிஆர் நல்ல மனிதரிடம் கொடுத்தார், திறமையான மனிதரிடம் கொடுத்தார். ஆனால் அவர் கூட இந்த மதுவை உற்பத்தி செய்வதற்கு எனக்கு நிலம் வேண்டும், அது சென்னை போரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பந்தாங்கல் இடத்துல நிறைய இடம் இருக்குது, அதை எனக்கு கொடுங்க அரசாங்கத்தின் சார்பான்னு சொல்லும்போது தனக்கு மிக நெருங்கிய நண்பரான ராமசாமி உடையாருக்கே அந்த நிலத்தை கொடுக்க மாட்டேன்ட்டார். அவர் சொன்னார், சாராயம் காய்ச்சுவதற்கெல்லாம், மதுவை காய்ச்சுவதற்கெல்லாம் அரசாங்க நிலத்தை கொடுக்க முடியாது, மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயத்துக்குத்தான் அரசாங்க நிலம் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் நல்ல மனிதர், நல்ல கல்லூரியை நடத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரியை நிறுவங்கள் கொடுக்குறேன்னாரு. உடையாரம் அதிகம் படிக்காதவர் ராமசாமி உடையார். அவரும் எனக்கு அதிகம் படிப்பில்லை, நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இன்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக சாதனை செய்து கொண்டிருக்கும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் உருவானதுக்கு காரணம் யார்? மது உற்பத்திக்கு தான் கேட்டார், முடியாது என்று சொன்னார் எம்ஜிஆர். டாஸ்மாக் அவர் கொண்ட கொள்கை என்னவர், வழி இல்லாமல் திறந்தார். ஆனால் அந்த டாஸ்மாகில் கூட தரத்தை இது பண்ணார். இதெல்லாம் நடக்கலை, அத்துமீறல்கள் நடக்கலை, அப்படி கொடுத்தார். அதற்கு பிறகு தன் ஆட்சி இருக்கும் வரை இந்த டாஸ்மாக்கால் மக்களுக்கு கெட்டது நடக்காதபடி பார்த்து கொண்டார். அப்போது கூட எதிர்க்கட்சியில் இருந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா? கேரளாவில் போய் இந்த சரக்கை குடிச்சிட்டு 2 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் மேலே புகார் வச்சு கமிஷன்லாம் போட வச்சார். எம்ஜிஆர் அசரில் தரமான மனுவை கொடுத்தார். ஸோ மதுவை இன்றைக்கி இதில் கோடிக்கணக்கில் கொள்ளை 10 ரூபாய்க்கு விற்றாங்களா? அன்றைக்கி எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது மது கடைகளில் மது 10 ரூபா அதிகத்துக்கு விற்றாங்களா? கட்சிக்காரன் மது லைசன்ஸ் கேட்பான், ஐயா எனக்கு இந்த மது கடை ஏலத்துக்கு போகுது, நம்ம கட்சிக்காரன் நீ எடுக்காத, நீ வேறு தொழிலை பாருன்னாரு. வெறும் திமுக காரங்க தான் லைசன்ஸ் வாங்கினாங்க. எம்ஜிஆருக்கே தெரியும் திமுக காரன், அவன் அந்த பாவத்தை செய்யட்டியா, நம்ம கட்சிக்காரெல்லாம் செய்யாதன்னாரு. எந்த அதிமுக காரனுக்கு கொடுத்தாரு? சைதை துரைசாமி அவர்களெல்லாம் எம்ஜிஆரே கேட்டார், என்ன நீ மது கடையில் சைதை துரைசாமி வேணவே வேணான்ட்டார். அப்படி அவர் வளர்த்த இவங்க எல்லாம் தலைவர்கள்லாம் அப்படி மதுவை எதிர்க்கக்கூடிய ஒரு விதத்தான் சமுதாயத்தை தான் உருவாக்கினார். தான் சாகும் முன்பு தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டு 87 அவர் இறக்கிறார். அந்த வருடம் மீண்டும் மதுக்கடைகளை மூடினார் எம்ஜிஆர். அவருடைய ஆத்மா அப்போ தான் சாந்தி அடையுங்கிறதுக்காக செத்து போன அந்த ஆண்டில் மதுக்கடைகளை மீண்டும் மூடினார். அதனால் எம்ஜிஆருக்கு டாஸ்மாக்குனாலே எப்படி நடத்தினார்னு பாருங்கள். சுயநலம் இருந்ததா? தன்னுடைய அரசியல் கட்சி சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தாரா? கலப்படம் பண்ணாரா? மக்கள் உயிரை பறித்தாரா? தன்னுடைய கொள்கையை கடைசி வரை கொண்டு வந்தார். அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் முடியலை. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஆளுங்களை தூண்டிவிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் திறந்தார், அப்போ மூடினார். அதனால தான் நான் இப்போ சமீபத்தில் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு இடத்துக்கு பேச போனேன். அப்போ அவர் அதிமுக தொண்டர் மேடையில் குடிச்சிட்டு அவருடைய படம் பெருசாக வச்சுருந்தாங்க, ஆடினார். உடனே நான் மைக் எடுத்து சொன்னேன், எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு தெரியாதையா? தன் வாழ்க்கையில் மதுவை எப்படி எதிர்த்தார், தன்னுடைய ரசிகர்களையும் மது குடிக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய படத்திலே மது குடிக்கும் காட்சிகளை அவர் ஒத்துக்கல. தான் குடிப்பதாக நடிப்பதை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நீங்கள் எல்லாம் மது குடிக்காமல் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் ஃபோட்டோவுக்கு கிட்டக்க போய் நீ ஒரு அதிமுக தொண்டன் குடிச்சிட்டு ஆடுறீங்களே, வெக்கமாக இல்லையான்னு கேட்டேன். யாராச்சும் அவர் படத்துக்கு முன்னாடி ஆடாதீங்க. நீ உண்மையான தொண்டனாக இருந்தால், இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எம்ஜிஆரை நேசிக்கிறவங்க, அதிமுக காரங்க, எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் எம்ஜிஆரை நேசிப்பது உண்மை என்றால், நீ அதிமுக தொண்டன் என்பது உண்மையாக இருந்தால்
அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். மதுவை குடிக்காதே, அவர் நினைச்ச மாதிரி நீ மட்டும் குடிக்காமல் இருந்தால் நினைக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் குடிக்க விடாதே, உன்னுடைய குடும்பத்தினரையும் குடிக்க விடாதீர்கள், உறவினர்களையும் குடிக்க விடாதீர்கள், நண்பர்களையும் குடிக்க விடாதீர்கள். உங்களுக்கு அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த எம்ஜிஆரை தூக்கி பேசுகிறதுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை. காரணம், அவர் எனக்கு எதுவும் பதவி கொடுக்க போவதில்லை. இன்றைக்கு இருக்கும் அதிமுக தலைமை எம்ஜிஆர் பற்றி உயர்த்தி பேசினால் அதை ரசிப்பதில்லை. நான் பேசுகிற வீடியோ கூட அந்த தலைவர்கள் பார்ப்பதில்லை. அந்த தலைவர்களுக்காக நான் பேசவில்லை. ஒரு நல்ல மனிதராக, மனசாட்சி உள்ள மனிதராக, சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்லணும், நல்ல விஷயங்களை நம்முடைய தொண்டர்கள் இது செய்யணும் அப்படிங்கிறது நினைத்த அந்த ஒரு உயர்ந்த மனிதருக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சங்கே முழங்குன்னு ஒரு படம், அவர் குடிக்கிற இது வரும், ஒரு பாடல் காட்சி. அந்த பாடல் காட்சியில் பாருங்கள் நீங்கள், இந்த வீடியோவில் அந்த பாடல் காட்சியில் மதுவை கோப்பையில் ஊற்றுவார். அப்படி குடிக்க அப்படி வாயில் கொண்டு போயிட்டு அப்படியே அந்த மதுவை தள்ளி விடுவார். மக்களுக்கு சொல்லும் செய்தி, நான் குடிப்பதில்லை, நான் மதுவை வெறுப்பவன், நீயும் அப்படி இருங்கிறதுக்காகத்தான் சினிமாவுங்கிற மீடியாவை பயன்படுத்தினார். இந்த பாட்டை பாருங்கள். அதில் அவர் குடிப்பது போல் நடித்து விட்டு எப்படி அந்த மதுவை தள்ளி விடுகிறாருங்கிறத பாருங்கள். எம்ஜிஆர் டாஸ்மாகை வெறுத்தார். வேறு வழி இல்லாமல் தான் அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்தார். இறப்பதற்கு முன்பு மீண்டும் அதை ஒழித்தார். அதனால் எம்ஜிஆரின் ரசிகர்கள், எம்ஜிஆரின் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த நினைவு நாளில் சபதமேறுங்கள். மதுவை தொடுவதில்லை, என்னை சுற்றி இருப்பவர்களையும் மதுவை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் எடுங்க. அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த நினைவு நாளிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்க விரும்பும் செய்தி. நன்றி, வணக்கம், ஜெய்.